श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्थितिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्यां स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुदेशः. சரணாகதி தீபிகையிலே சரணாகதி பற்றி சாதித்தார். முதலிலே சரணாகதிக்கு தேவையான விஷயங்கள் சாதித்தார். சரணாகதியினுடைய அங்கங்களை பற்றி சாதித்தார். சரணாகதி செய்து முடித்தவன் எப்படி ஜீவனத்தை நடத்த வேணும் அதை பற்றி சாதித்தார். இப்பொழுது இனிமேல் சரணாகதி செய்தவனுக்கு மோட்சம் எப்படி கிடைக்கும் என்கிற முறையை சாதிக்கப் போகிறார். அதுல முதல்ல ஆரம்பத்துல ஜீவனுடைய கடைசி நிலையில மரண தருவாயில பெருமாள் ஜீவனை கூட்டுப்பார். அகம் ஸ்மராமி மத்பக்தம். சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் இவன் மறந்துடுவானா இருக்கும். ஆனால் பெருமாள் மறக்க மாட்டார். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்கிற ரீதியில பெருமாள் கூட்டுண்டு போனான். பொதுவாக எல்லா ஜீவர்களையுமே யார் கூட்டுண்டு போவா? யமன் கூட்டுண்டு போவான்னு சொல்லுவா. யம தர்மராஜன் இருக்காரு, அவர் தான் தூதர்களை அனுப்பி கூட்டிக் கொண்டு போவார். ஆனால் சரணாகதி பண்ணவர்களுக்கோ யம தர்மராஜன் கிட்ட கூட வரமாட்டான். அப்போ பெருமாள் தான் கூட்டுண்டு போகணும். பெருமாள் எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி எப்படி கூட்டுக்கிறார் என்கிற விஷயத்தை ஒரு 3 ஸ்லோகத்திலே பார்க்கலாம். முதல் ஸ்லோகம் சரணாகதி தேவியில 37வது ஸ்லோகம். வாகாதிகம் மனசி தத் பவனே சஜீவே பூதேஷ்வயம் புனரசௌ த்வயிதை சமேதி சாதாரணோத்கிரமண கர்ம சமஸ்திரிதானாம் யந்திரா முகுந்த பவதைவ யதா யமாதேகே. முகுந்தனே, மோட்சம் கொடுக்கும் பெருமானே, நீ யமன் முதலியவர்களை இட்டு அவர்களை நியமனம் செய்து எப்படி சாதாரண ஜீவர்களை கூட்டிக் கொள்கிறாயோ அதே மாதிரிதான் ஆரம்ப நிலையில் சரணாகதி செய்தவர்களை நீ கூட்டிக் கொள்கிறாய். அதாவது மரண தருவாயில் என்ன நடக்கும், நீ நடத்தும் விசேஷம் என்ன என்று கேட்டால், முதலிலே வாக்கு முதலிய இந்திரியங்களை மனசில் சேர்த்து விடுகிறாய். பிறகு அந்த மனசை பிராணவாயுவில் சேர்த்து விடுகிறாய். பிறகு அந்த பிராணவாயுவையும் ஜீவனையும் ஒன்று சேர்க்கிறாய். பிறகு இவை எல்லாவற்றையும் சேர்த்து பஞ்சபூதங்களில் சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களில் சேர்க்கிறாய். பிறகு இது எல்லாம் சேர்ந்து உன்னிடம் சேர்கின்றன, பரமாத்மாவினிடம். இப்படி இந்திரியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிராணவாயுவும் ஒன்று சேர்ந்து ஜீவாத்மாவும் சேர்ந்து பஞ்சபூதங்களும் சேர்ந்து பெருமானிடம் ஒன்று சேர்கின்றன என்பது இதற்கு உட்கிராந்தி என்று பெயர். ஜீவன் வெளியிலே கிளம்பும் முறை இது. இது பொதுவானது சரணாகதி செய்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும். அதாவது மோட்சத்துக்கு போறவாளுக்கும் இதுதான், மோட்சம் போகாமல் சொர்க்காதி லோகம் போறவாளுக்கும் இதுதான். என்ன ஒரு வித்தியாசம் என்றால், மோட்சம் போகிறவர்களை பகவானே இந்த மாதிரி ஏற்பாடு செய்வார். யார் யாரை எங்கெங்க சேர்க்கணும் சேர்த்து தன்னிடம் சேர்த்து கொள்வார். ஆனால் மற்றவர்கள் விஷயத்திலோ யம தர்மராஜன் இந்த ஏற்பாடுகளை செய்கிறார் என்பதுதான் வித்தியாசம். இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம். இதுக்கு முதல்ல உட்கிராந்தியின் பெயர். அதாவது சரணாகதி பண்ணி முடித்தவன் மரண தருவாயில இந்த சரீரத்தை விட்டு வெளில கிளம்புறான் இல்லையா, அதுக்கு உட்கிராந்தியின் பெயர். வெளியில கிளம்பின அப்புறம் மேல சீவை குண்டலோகம் போகிறான் இல்லையா, அதற்கு கதின்னு பெயர். அதுதான் அர்ச்சிராதி கதின்னு சொல்லுவாங்க. நான் அர்ச்சேப்ஸ் முதலான வழியில போறான். அதனால அந்த கதி பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் அர்ச்சிராதி கதியிலே போகிறான் அப்படின்னு. உட்கிராந்தி பத்தி வேதாந்த சாஸ்திரத்துல தான் சொல்லியிருக்கான். உபநிடத்துல ஸ்ரீபாஷ்யத்திலாம் இருக்கு. அதை சுருக்கமா ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதாவது முதல்ல என்ன ஆகும் கேட்டான்னா, இந்திரியங்கள் வாகாதிகம் மனசி
வாக்கு முதலான இந்திரியங்கள்லாம் மனசுல சேரும் அப்படிங்கிறது முதல்ல. நம்ம உடம்புல 10 இந்திரியங்கள், மனசு தவிர 10 இந்திரியம், மனசையும் சேர்த்தா 11 இந்திரியம். அப்போ வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்டம் 5. அந்த மாதிரியாக கிரானம், ரசனம், சக்ஷு, தொக்கு, ஸ்ரோத்திரம், அதாவது ஞானேந்திரியங்கள் 5 இருக்கு, கண்ணு, காது, மூக்குன்னு. கர்மேந்திரியங்கள் 5 இருக்கு, கை, காலு முதலானதெல்லாம். இந்த 10 இந்திரியமும் என்ன ஆகும் கேட்டா மனசுல சேரும். முதல்ல இந்திரியம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல நாம பாக்குறோமோ இல்லையோ, கண்ணு, காது, மூக்குன்னு, இதெல்லாம் இந்திரியம் இல்லை. இதுல சூக்ஷ்மமா இந்திரியம் ஒட்டின்னு இருக்கு. நம்ம கண்ணு இருக்கோம் இல்லையோ, இந்த கண்ணுன்னு ஒரு இந்திரியம் ஒட்டின்னு இருக்கு, மூக்குல மூக்குன்னு ஒரு இந்திரியம் ஒட்டின்னு இருக்கு. இதெல்லாம் நாம பாக்குறது சரீரத்தினுடைய பார்ட்டு, சரீரத்தினுடைய அவயவம், அது இந்திரியம் கிடையாது. அதுல இந்திரியம்னு சூக்ஷ்மம் ஒன்று ஒட்டின்னு இருக்கான். அதுதான் நம்ம மரண காலத்துல கிளம்பி உடம்பு விட்டு வெளில போயிடும். அப்ப இந்திரியங்களையெல்லாம் முதல்ல ஒண்ணு சேர்க்கிறான் பெருமாள். இந்த 10 இந்திரியங்களும் ஒண்ணு சேர்த்து மனசுல சேர்க்கிறான். வாகாதிகம் மனசி அப்படின்னு. இது நாமளே ஓரளவு புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டா, மரண தருவாயில என்ன அங்கிட்ட இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது நின்றுடும், மனசு மாத்திரம் வேலை செய்யும். எல்லா இந்திரியமும் அடங்கி ஒடுங்கி போன அப்புறம் மனசால சிந்தை மாத்திரம் இருக்கும். கண்ணு பார்க்காது, காது கேட்காது, எதுவும் இருக்காது. ஆனா மனசு சிந்தை மாத்திரம் இருக்கும் இல்லையோ, அதை வச்சுன்னு ஓரளவு புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்திரியங்களை எல்லாம் மனசோட சேர்த்துட்டான் முதல்ல. அப்புறம் 2வது தட்பவனே, அந்த மனசையும் பிராணவாயுல சேர்த்துடுறான். இப்ப மனசு கூட வேலை செய்யாதுங்கிற நிலை வரும் கிட்டத்தட்ட. ஏன்னா மனசும் பிராணவாயுல சேர்த்து பிராணவாயு மாத்திரம் இழுத்துன்னு இருக்கும். அப்புறம் 3வது சஜீவே, அந்த பிராணவாயுவானது ஜீவன் கிட்ட சேருகிறது. பிராணவாயு ஜீவாத்மாவோட சேர்றது என்று அர்த்தம். உள்ளுக்குள்ள சரீரத்துக்குள்ள இருக்க பிராணவாயு சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மான்னு சின்னதா ஒண்ணு இருக்கு, அதுல சேர்றது. அதுக்கப்புறம் 4வது பூதேஷு அயம், அந்த ஜீவாத்மா பஞ்சபூதங்கள்ல சேர்றது. பஞ்சபூதங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் இருக்கு, ரொம்ப கண்ணுக்கு தெரியாம குட்டியா இருக்கு. அதுல சேர்த்துடுறது மொத்தத்தையும். பகவான் சேர்க்கனா சேர்ந்துடுறது. இப்போ அப்புறம் பஞ்சபூதங்கள் சேர்ந்த அப்புறம் புனர் அசௌ தொயிதை சமேதி, அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மாவானவன் அசௌ, இந்த ஜீவாத்மாவானவன் தைஹி, அந்த பஞ்சபூதங்கள் வரை ஆன எல்லாத்தோடையும் கூட தொயி உன்னிடத்தில் சமேதி சேருகிறான். இந்த சமயத்தையே ஒண்ணு வச்சுக்கணும். வாகாதிகம் மனசி சமேதி, வாக்கு முதலான 10 இந்திரியங்கள் மனசில் சேரும். தத்து பவனே, அந்த மனசானது பிராணவாயுவில் சேரும். சக ஜீவே, அந்த பிராணவாயுவானது ஜீவனுடன் சேரும். அயம் பூதேஷு, அந்த ஜீவனானவன் சூக்ஷ்ம பூதங்களில் சேருவான். அசௌ, அப்புறம் இந்த ஜீவாத்மாவானவன் தைஹி, அந்த பூதங்களுடன் கூட தொய் உன்னிடத்தில் சமயத்தை சேர்கிறான். புனகாங்கத்துக்கு தனியா அர்த்தம் கிடையாது. இப்படி ஒண்ணு சேர்த்து சேர்த்து கடைசியில எல்லாம் பெருமாள் கிட்ட போய் சேர்றது. இப்ப பெருமாள் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்திரியங்கள் 10, அதோட 11வது இந்திரியமான மனசு, அதுக்கப்புறம் ஜீவாத்மா, அதுக்கப்புறம் பிராணவாயு, இதெல்லாம், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள், பஞ்சபூத சூக்ஷ்மங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் இப்ப பரமாத்மா கிட்ட சேர்ந்து இருக்கு. சாதாரணோட்கிரமண கர்ம, இதெல்லாம் சாதாரணம், எல்லாருக்கும் பொதுவான உட்கிரமண கர்மா. சரீரத்தை விட்டு வெளியில வருதுங்கிறது இதுவரை எல்லாருக்கும் பொது. இதெல்லாம் எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும். உட்கிரமண கர்மா, சரீரத்தை விட்டு வெளியேறுதல் என்கிற செயலானது சாதாரணமா இருக்கு, பொதுவா இருக்கு. சமாஸ்ரிதானாம் யந்திரா முகுந்த பவதைவ யதா யமாதேகே, முகுந்தனே யதா யமாதேகே யந்திரா, எப்படியானால் யமன் முதலியவர்களை நீ நியமிக்கிறாயோ அந்த மாதிரி சமாஸ்ரிதானாம் யந்திரா, உன்னை ஆசிரியத்தவர்களையும் நீயே நியமித்து இப்படி சாதாரண உட்கர்மண கர்மா ஆனது பவதா உன்னால் நடைபெறுகிறது அப்படின்னு அர்த்தம். பவதா தேவரீராலேயே சாதாரண உட்கர்மண கர்மா பவத்தின்னு வச்சுக்கணும், இருக்குன்னு அர்த்தம். யமன் மூலமாக மற்றவர்களுக்கு செய்வான் இந்த காரியத்தை. இப்ப யமன் கிட்ட வரமாட்டான், கை கூப்பிட்டு பேசாம இருந்துருவான். பகவானே தானே இந்த காரியத்தை செய்து வைக்கிறான் சரணாகதி செய்தவர்கள் விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம். இது பொதுவானா கூட பகவானே செஞ்சு வைக்கிறாங்கிறதா இங்க விசேஷம். அப்ப இதை பத்தி நிறைய விசாரங்கள்லாம் இருக்கு.
வேத வாக்கியத்துல என்ன இருக்கு, சூத்திரத்துல என்ன இருக்கு, ஸ்ரீபாஷ்யத்துல என்ன சாதிக்கிறது, எல்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 4வது அத்தியாயத்துல இருக்கு. வாகாதிகம் மனசி, முதல்ல சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரியங்கள் அப்படின்னா சூக்ஷ்மமான இந்திரியங்கள். அது அவரவர்களுக்கு அந்தந்த இந்திரியம் கணக்கு உண்டு. 11 இந்திரியம் மொத்தம். என்னுடைய 11 இந்திரியம் எப்பவுமே என் கூட வரும். அடுத்த ஜென்மத்திலையும் அதான் வரும், அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் அதான் வரும். அப்படிதான் கணக்கு. ஏன்னா பகவான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுடுறான். அப்புறம் பிறக்கச்சா அந்த இந்திரியத்தோட மறுபடியும் பிறப்பான் அப்படின்றது. வாகாதிகம் மனசி தத் பவனே சஜீவே பூதேஸ்வயம் புனரசௌ துவைதை சமேதி சாதாரணோத்கர்மண கர்ம சமாஸ்ரிதானாம் யந்திரா முகுந்த பவதைவ யதா யமாதேகே, யதா எப்படி யமாதேகே யமன் முதலி வரை யந்திரா ஆளுகின்ற ஒன்னால் நடைபெறுகிறதுன்னு வச்சுக்கணும். அப்படியே சமாஸ்ரிதானாம் உன்னை ஆசிரியர்களை யந்திரா நியமிக்கிற ஒன்னால் சாதாரண உட்கிரமண கர்ம பொதுவான உட்கிரமண கர்மாவானது நடைபெறும் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கடைசியில தங்கிட்ட வச்சுட்டு இருக்கான் பரமாத்மா. இந்த விஷயங்கள்லாம் ரகசிய திரைசாரத்தை கூட நிர்யாணாதிகாரம்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அதுல இருக்கு. வேதத்துல வாங் மனசு சம்பத்தியதே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு இருக்கு, சூத்திரங்கள்லாம் இருக்கு. மாதிரி எல்லாத்தையும் வழிநடத்துறோம். இவர்களுக்காக அந்த உட்கிராந்தி கர்மா இங்கேருந்து கிளம்பி வெளியில போறது பெருமாள் நடத்துறான். அதுக்கப்புறம் சவ்யான்யோர் அயனையோர் நிசிவாசனேவா சங்கல்பிதாயுரவதீன் சபதி பிரபன்னான் ஆர்தஸ்வயம் நிஜபதே வினிவேஷ்யன் நாடிம் பிரவேசயசி நாத சதாதிகாந்த்வம் துவம் நாடிம் பிரவேசயசி நாத சதாதிகாந்த்வம். அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மாவை இங்கிருந்து கூட்டுன்னு போனோம். சிவகண்டலோகம் போகிறான் இந்த ஜீவாத்மா, பரமாத்மா தான் கூட்டுன்னு போறான். ஒரு நல்ல நாள் பார்த்து கூட்டுன்னு போலாமா அப்படின்னு பார்க்கறான் பரமாத்மா. நல்ல நாள்லாம் இவரும் வேண்டாம், என்னைக்கு சிவகண்டலோகம் கிளம்பினானோ அன்னைக்குதான் நல்ல நாள். நல்ல நாள்ல மரணமானா விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொதுவாக உத்தராயணத்துல மரணமானா விசேஷம், தட்சிணாயணத்தை காட்டிலும். பகல்ல மரணமானா விசேஷம், இரவுல மரணமானா விசேஷம் கிடையாது. அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த ஜீவாத்மாவை எப்ப பெருமாள் கூட்டின்னு போவான்? பகல்லையா இரவுலையா? இரவுல மரணமானா தப்பாமே, பகல்ல மரணமானாதான் விசேஷமாவே. இப்ப பகல்ல தான் கூட்டின்னு போவானா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜீவாத்மா மோட்சத்துக்கு என்னைக்கு கிளம்புறானோ அன்னைக்குதான் விசேஷம். அவர் உத்தராயணமா இருந்தா என்ன, தட்சிணாயணமா இருந்தா என்ன, பகலா இருந்தா என்ன, இரவா இருந்தா என்ன, சுக்லபக்ஷமா இருந்தா என்ன, கிருஷ்ணபக்ஷமா இருந்தா என்ன, எப்ப வேணாலும் கூட்டு. அவன் எந்த ஆயுஷ் முடிகிறது எப்போ? உடனே மரணமானால் சங்கல்பித ஆயுர் அவதீன். பெருமாளை சங்கல்பித்து வச்சிருக்காங்க இவாளுக்கு இந்த அளவு ஆயுஷ். ஆயுஷ் முடிஞ்சிருத்தனா உடனே பெருமாள் பட்டுன்னு மோட்சத்தை கூட்டுன்னு போயிடுறான் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் அப்படின்னு கேட்டா, மோட்சம் கொடுக்கறதுல ஒரு துறை இருக்கிற அப்படின்னால பட்டுன்னு கொடுக்கணும் பார்க்கணும். இதுல போய் 4 நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டாம். ஆனா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு உத்தராயணம் விசேஷம் தட்சிணாயணம் விசேஷம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் கேட்டா, அதெல்லாம் சரணாகதி பண்ணாதவாளுக்கு. சொர்க்கம் நரக்கம்லாம் போறா இல்லையோ, அவ தட்சிணாயணத்துல போனா தப்பு, உத்தராயணத்துல போனா நல்லது, சொர்க்கத்துக்கு போவா. அதுக்காக சொல்லியிருக்கே தவிர சரணாகதி பண்ணா மோட்சத்துக்கு போறவனுக்கு இது கிடையாது. சரணாகதியோ இல்ல பக்தியோகமோ பண்ணிட்டு மோட்சத்துக்கு போறவன் இருக்காளியோ, அவன் உத்தராயணத்துல போனாலும் தட்சிணாயணத்துல போனாலும் மோட்சத்துக்கு போவான். சுக்லபக்ஷத்துல மரணமானாலும் கிருஷ்ணபக்ஷத்துல மரணமானாலும் மோட்சத்துக்கு போவான். பகலானாலும் இரவு ஆனாலும் எப்போ ஆனாலும் மோட்சத்துக்கு போவான். இதுல இதுதான் விசேஷம், அது விசேஷம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் மோட்சத்துக்கு போகாமல் மறுபடியும் சம்சாரத்திலே இருக்காங்க அவளுக்காகத்தான். அதனால சவ்யான்யோகோ அயனயோகோ, அயனத்துல சவ்ய அயனம் அந்நிய அயனம் பிரிக்கிற. அதாவது சவ்யம்னா உத்தராயணம் இந்த இடத்துல வச்சுக்கணும், அந்நியனா தட்சிணாயனம். ஏன்னா சவ்யனா இடதுன்னு அர்த்தம், அது தட்சிணாங்கத்துக்கு எதிர்ப்பதம் வச்சுக்கணும். தட்சிணாங்கத்துக்கு எதிர்ப்பதம்னா உத்தரம். ஆக உத்தராயணத்திலேயோ சவ்ய அந்நியோகோ அயனயோகோ, சவ்ய உத்தராயணத்திலோ அந்நிய மற்றதான தட்சிணாயணத்திலேயோ, நிஷி வாசரேவா, நிஷினா இரவிலேயோ, வாசரேவா பகலிலேயோ, சங்கல்பிதாயுர் அவதீன், அவளுக்கு ஆயுர் அவதி, ஆயுஷ் முடிவை எப்ப பகவான் சங்கல்பிச்சு வச்சிருக்கானோ அந்த சமயத்துல சபதி உடனேயே
பிரபன்னான் சரணாகதி செய்தவர்களை பெருமாள் கூட்டின்னு போறார் அப்படின்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் விசாரங்கள்லாம் பண்ணிருக்கா ஸ்ரீபாஷ்யத்துல. ஏன் இப்படி நடந்தது, ஏன் என்ன, ஏன் சில பேருக்கு செக்ஷனா என்ன, அதெல்லாம் விசாரங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிதாமகர் பீஷ்மர் இருந்த அருள்யோ, அவர் உத்தராயணம் வரைக்கும் காத்துன்னு இருந்தார். அவர் கீழே தள்ளிட்டா உயிர் போகல, அவருக்கு உயிர் பிடிச்சுட்டு இருக்க, உத்தராயணத்துலாம் போகணும் அப்படின்னு. ஆனா பீஷ்மர் தான் ஞானியாச்சே, அவர் மோட்சத்துக்கு தட்சிணாயணத்துல கூட போலாமேனா போலாம். ஆனா கூட உத்தராயணம் விசேஷம் லோக சங்கிரகம் சொல்லலாம். கிட்டத்தட்ட லோகத்துல எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக பீஷ்மருக்கு ஸ்வச்சந்த மிருத்யுன்னு பெயர். அவர் எப்ப வேணுமோ அப்ப அவருக்கு மரணம் கிடைக்கும்னு ஒரு வரம் உண்டு அவர். அதனால உத்தராயணம் வரட்டுமே அப்படின்னு காத்திருந்து உத்தராயணத்துல பீஷ்ம ஏகாதசியில அவர் பரமபதத்துக்கு போனார்னு சொல்லுவார். இதெல்லாம் வச்சுட்டு உத்தராயண விசேஷம்லாம் நினைக்க கூடாது. அதாவது மோட்சத்துக்கு போறவனுக்கு என்னைக்குமே விசேஷம் தான் அப்படின்னு சொல்ற. அங்க சவ்யான்யோகோ அயனயோகோ நிஷி வாசனே வா, இரவிலேயோ பகல்லையோ. பகல்லான விசேஷம், இரவானா மோசங்கிறது கிடையாது. இரவுல கூட போனா கூட மோட்சத்துக்கு போகலாம். ஆனா சூரிய ரஷ்மியை பிடிச்சிட்டு போகணும்னு இருக்கு. இங்கிருந்து போச்ச ராத்திரியில சூரிய ரஷ்மி இருக்குமானா எல்லாம் தாராளமா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். சூரியன் ஏதோ பக்கம் இருக்கான்னு இல்லையோ, அப்ப அவனுடைய ரஷ்மி, அவனுடைய ஒளியே ஏதோ பக்கம் இருக்கும், பிடிச்சுன்னு போகலாம். சங்கல்பிதாயுர் அவதின்னு, ஆயுஷனுடைய அவதி எல்லை, அதை சங்கல்பித பகவானாலே சங்கல்பிக்கப்பட்ட ஆயுஷ் எல்லையை உடைய பிரபன்னான சரணாகதர்களை சபதி உடனேயே, தட்சிணாயனமானாலும் உத்தராயணமான எதுவானாலும் உடனேயே கூட்டுக்கிறான். என்ன பண்றான்னு கேட்டா, ஹார்த ஸ்வயம் நிஜபதே வினிவேஷன், எம்பெருமான் நிஜபதே தன் திருவடியில வினிவேஷன் கூட்டிக் கொள்ள போகிறவனாக, நாடியும் பிரவேசயசி நாத சதாதிகாம் துவாம், அதுக்காக ஒரு நாடி இருக்கான். அந்த நாடி வழியா உள்ள இருந்து வெளியில கொண்டு வரான். அதாவது இப்போ ஹிருதயத்துக்கிட்ட பெருமாள் எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கான். ஹிருதயத்துல இருந்து வெளியில வரணும். யார் வரணும்? எல்லாரும் வரணும். ஜீவாத்மா, பஞ்சபூதங்கள், பிராணவாயு, இந்திரியங்கள் எல்லாருக்கும் இல்லையோ, எல்லாத்தையும் கூட்டின்னு வெளியில வரணும் பெருமாள். எந்த வழியா வெளியில வரலாம்னா, சரீரத்துல உள்ளில இருந்து வெளில வரத்துக்கு சில வழி எல்லாம் இருக்கு. மூக்கு இருக்கு, காது இருக்கு, அப்படி சில வழிகள்லாம் இருக்கு. அந்த வழியெல்லாம் கூட்டின்னு வந்தா வச்சுக்கோங்க, அது அசுபம். அதான் நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போவோம். மோட்சத்துக்கு போறவன் நடுமண்டை வழியா வெளில வரணுமா. நடுமண்டையில ஒரு சின்ன கேப் இருக்கு போல இருக்கு. நேர ஹிருதயத்திலேருந்து ஒரு நாடியை பிடிச்சா நடுமண்டைக்கு வரும். ஹிருதயத்துல நிறைய நாடிகள் இருக்கு, 101 நாடி இருக்கு. ஒன்னு ஒரு பக்கம் போகும், ஒன்னு காதுக்கு போகும், ஒன்னு மூக்குக்கு போகும், ஒன்னு ஒரு பக்கம் போகும். அதுல ஒரு நாடி மேல போகும். அந்த நாடியில இவாளை கூட்டின்னு போறானாம் பெருமாள். அத வியாசர் சூத்திரகாரர் ரொம்ப அழகா சொல்றார். ஹார்தானுகிரகீதஹா சதாதிகயாங்கிற, ஹார்தனான பகவான் ரொம்ப அனுகிரகத்தோடு கூட, ஹார்தனா ஹிருதயத்துல இருக்கா, நம்ம ஹிருதயத்துல இருக்க பகவான் இந்த ஜீவாத்மா கிடைச்சிட்டானே எப்படியா கூட்டுன்னு போனான்னு அனுகிரகத்தோடு கூட அந்த 100 நாடியை விட்டுட்டு நடு நாடி இருக்கும் இல்லையோ, அது வழியா நேர ஜீவாத்மா வெளியில கூட்டுன்னு போறா. தலைய மந்தையிலிருந்து வெளில வருவான். ஜீவாத்மாவும் இந்த இந்திரியங்களும் எல்லாம் இது இல்லாம வெளியில தெரியாது, எல்லாமே சூக்ஷம், கண்ணுக்கு தெரியாத மாதிரி சூக்ஷம் அப்படி இருக்கு. அந்த வழியாக பகவான் கூட்டிட்டு போனாதான் மோட்சத்துக்கு போக முடியும். அந்த நடு மண்டையை பிறந்து போனாதான் மோட்சத்துக்கு போறான்னு அர்த்தம். இல்லாட்டா சில பேருக்கு கண் வழியா, சில பேருக்கு காது வழியா, சில பேருக்கு மூக்கு வழியாலாம் போகும் உயிர். அதெல்லாம் விசேஷம் இல்லை. என்ன ஹார்தஹா, ஹிருதயத்துல இருக்கிற எம்பெருமானவன் ஸ்வயம் நிஜபதே வினிவேஷன், தானே தன்னுடைய திருவடியில இந்த ஜீவாத்மாவை வைத்துக் கொள்ள வேணும் என்பவனாக, சதாதிகாம் 100க்கு மேல 1, 101வது, 100க்கும் மேம்பட்ட 101வது நாடியும் நாடியை பிரவேசி உள்ளே புக வைக்கிறான். துவம் நீ பிரவேசி, நீ புக வைக்கிறாய். நாத, நாதனேன்னு பெருமானை கூப்பிடுற. விளக்கொலி பெருமானே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க ஒரு விளக்கு ஒளி ஒண்ணு வருதான். அங்க ஒரு ததோகோகிரஹ அக்ரஜ்வலனம் தத் பிரகாசித துவாரஹா அப்படின்னு சூத்திரத்துல வரும், வியாச சூத்திரத்துல. அந்த பெருமாள் கிளம்பச்ச அங்க ஒரு விளக்கு ஒளி மாதிரி ஒரு ஒளி ஒண்ணு வருதான், அக்ரஜ்வலனம் அப்படின்னு. அதை பிடிச்சிட்டு போறானோ இந்த விளக்குழி பெருமாள் தானே அந்த ஒளியை கொடுக்கறான்னு சொல்லணும். அப்படி பார்த்தா பாதுகாசத்துல பாதுகானுடைய ஒளின்னு சொல்றாருங்க, இல்ல விளக்குழி பெருமாளுடைய ஒளின்னு தயமா சொல்லலாம். அதனால அந்த ஒளியை பிடிச்சிட்டு ஜீவாத்மாவோட அப்படியே மேல வரணும். பரமாத்மா அழிச்சுன்னு போறான், ஒன்றும் கவலை இல்லை.
சவ்யான்யோர் நிசிவாசரேவா சங்கல்பிதாயுர் அவதீன் சபதி பிரபன்னான் ஹார்தஸ்வயம் நிஜபதே வினிவேசயிஷ்யன் நாடீம் பிரவேசயசி நாத சதாதிகாம் துவாம். அவரவர்களுக்கான ஆயுஷை பகவான் ஏற்கனவே சங்கல்பிச்சு வச்சிருக்கான். அது முடியும் போது எம்பெருமான் கூட்டுண்டு போறான். இந்திரியங்களை எல்லாம் மனசில் சேர்த்து மனசை எல்லாம் முன்னாடி சொன்னவரை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து என்னைக்கு போறானோ அன்னைக்கே நல்ல நாள் அப்படிங்கிறதாக பாவித்து எம்பெருமான் அந்த 101வது நாடியைக்குள்ள புகுந்து உள்ள அனுப்புறான் இவாளை. அது நேரம் மண்டையில வரும், நடுமண்டையில. அது வழியாக ஜீவாத்மாவானவன் இந்த பிராணவாயு இந்திரிய எல்லாத்தோடையும் வெளியில வரா. இது வரைக்கும் உட்கிராந்தி. இனிமே சொல்ல போறது கதி. மேல எப்படி போறான் அப்படின்னா, அர்ச்சிர்தினம் விஷதபக்ஷ உதக் பிரயாணம் சம்வத்சரோ மருதசீத கரஸ்தசங்க சௌதாமணி ஜலபதிஹி பலபித் பிரதேசஹ இத்யாதிவாஹிக சகோ நயசி ஸ்வகீயான். அடுத்து தன் பக்தர்களை பெருமாள் அர்ச்சிராதி கதியிலே கூட்டுண்டு போறார். அர்ச்சிராதி கதினா அர்ச்சிஷ் முதலான தேவர்கள் இருக்காங்க. அவரவர்களுக்கு ஒரு லோகம் இருக்கு. அந்தந்த லோகம் வழியாக ஜீவாத்மானவன் போறான். முதல்ல அர்ச்சிர் லோகம், அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 12 இடம் கிட்டத்தட்ட இருக்கு. அதையெல்லாம் பிடிச்சிட்டு ஜீவாத்மாவானவன் மேல போறான். அப்ப இவனை அழிச்சுன்னு போறான். அவெல்லாம் அந்தந்த லோகத்துல இருக்க தேவர்கள் இருக்காள். அர்ச்சிர் லோகத்துல அர்ச்சிஷ் இருக்கா, அக்னி தேவன் தான் அர்ச்சிஷ்னு பெயர். அவன் என்ன பண்றான் கேட்டான்னா, அப்படியே தன் லோகம் வரைக்கும் கொண்டு விடுறான். அங்கிருந்து அடுத்த லோகத்துக்கார பிடிச்சுக்கிற அவர் நல்ல உபச்சாரங்கள்லாம் பண்ணி நேர தன் லோகத்தினுடைய எல்லை வரைக்கும் கொண்டு விடுற. இப்படி ஒவ்வொரு லோகமா தாண்டி 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 கடைசியில தான் ஸ்ரீவைகுண்ட லோகம் அப்படிங்கிறது போனோம். அப்போ இந்த லோகங்கள்ல இவெல்லாம் ஐச்சுன்னு போறாள் இல்லையோ தேவர்கள், இவர்களுக்கு ஆதிவாகிகர்கள் அப்படின்னு பெயர். ஆதிவாகிகர்கள்னா தமிழ்ல சொன்னா எழுந்தருள பண்ணுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மோட்சத்துக்கு ஒரு ஜீவாத்மாவை இங்க ஏழா எங்க இடத்துக்கு ஏழா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா எழுந்தருள பண்ணுவாங்க. அடுத்து எங்க ஊருக்கு வாங்குவோன்னு சொல்லி கூட்டின்னு போவாங்க. அப்புறம் கடைசியில தங்க ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு விட்டுடுவாங்க. அடுத்து இருக்காரு எங்க ஊருக்கு வாங்குவோன்னு கூட்டின்னு போவாங்க. இப்படி அவர்கள் தான் இவர்களை எழுந்தருள பண்ணுகிறார்கள். யாரை? இந்த மோட்சத்துக்கு போறவனே. இவன் மோட்சத்துக்கு போறாங்கிறது அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அவ இன்னும் இங்க உட்காந்துருக்கா, இருந்தா கூட இவன் மோட்சத்துக்கு போறான் இல்லையோ அதுல சந்தோஷப்படுறான். அதனாலே அவர்கள் இப்படி ஐஷன் போறார்கள். இவர்களுக்கு ஆதிவாகிகர்கள், எழுந்தருள பண்ணுபவர்கள், எழுந்தருள பண்ணும் செயலில் நியமிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அதாவது பெருமாள் வாழை நியமிச்சிருக்கான். யாராவது சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு வேணும் தான் இந்த வழியில கூட்டின்னு வர வேண்டியதுன்னு சொல்லிருக்கான். அதனால அவர்களே நிறைய உபச்சாரங்கள், இடையிடை போகங்கள் எய்து எழிற்பதம் ஏறுவரேன்னு ரகசியத்திரை சாஸ்திரம் சாதிக்கிற நடுநுடல் அவா செய்யற உபச்சாரங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு அப்படியே அழகான மோட்சத்துக்கு வருவான். அந்த ஆதிவாதிகர்கள் தேவர்களுடைய பெயர் எல்லாம் சொல்லிருக்காங்க இதுல. அர்ச்சிஹி முதல்ல இருக்கிறவர் அக்னி தேவன். இரண்டாவது தினம், தினம்னா பகல், பகல் சமயத்துக்கு ஒரு தேவதை இருக்கார், அகர் தேவன் பெயர் அவர். மூணாவது விஷதபக்ஷா, சுக்லபக்ஷம்னு அர்த்தம். சுக்லபக்ஷத்துக்கு ஒரு தேவன் இருக்கார், அந்த தேவன். சுக்லபக்ஷத்துல போவாங்கிறது கிடையாது, நியமம் கிடையாதுன்னு சொன்னோம் முன்னாடியே. ஆனா சுக்லபக்ஷ தேவன் ஒருத்தன் இருக்கான், அச்சர் தேவன் முதல்ல. அடுத்து தினதேவன், அகர் தேவன் பெயர். மூணாவது சுக்லபக்ஷ தேவன், அவன் தன் லோகத்துல ஐஷன் போறான். நாலாவது உதக் பிரயாணம், அதாவது உத்தராயணம், உத்தராயண தேவன் ஒருத்தன் இருக்கான் அவன். அஞ்சாவது சம்வத்சரக, சம்வத்சர தேவன் அப்படின்னு ஒருத்தர். ஒரு வருஷத்துக்கு ஒரு தேவன், அதாவது காலத்துக்கெல்லாம் தேவதை உண்டு. ஒரு வருஷங்கிற காலத்துக்கு ஒரு தேவதை இருக்கார் அவர். அப்புறம் மருத்து, மருத்துவன்னா காற்று, வாயு தேவன் வச்சுக்கலாம். அப்புறம் அசீதகரக அப்படின்னா சூரியன் அர்த்தம். அசீதானா வெப்பமான, சீதானா குளிர்ச்சியான, அசீதானா வெப்பமான கரகா, வெப்பமான கிரணங்களை உடையவன். காரணம் சூரியன். அந்த சூரிய லோகத்து வழியா போறான். அடுத்து சசாங்கா, சசாங்கான சந்திரன், சூரிய லோகத்தை தாண்டி சந்திர லோகத்துக்கு போறான். சந்திரனுக்கு சசாங்கான்னு பெயர் வரதுக்கு காரணம், சசனா முயல்னு அர்த்தம், அங்ககான அடையாளம். சந்திரனை பார்த்தா கருப்பா ஒரு அடையாளம் இருக்கும், முயல் குட்டி இருக்க மாதிரி இருக்கும். அதனால அவனுக்கு சசாங்கான்னு பெயர். சூரியனுக்கு அசீத கடகான்னு பெயர்னு சொன்னேன், ஏன்னா உஷ்ணமான கிரணங்களை உடையவன் அர்த்தம். அதுக்கப்புறம் சௌதாமணி, சௌதாமணினா மின்னல். ஜலபதிஹி, ஜலத்துக்கு பத்தியா இருக்கிற வருணன். வலபித்து, இந்திரன் அர்த்தம்.
வலன்னு ஒருத்தன், ஒரு அசுரன், அவனை கொன்றவன் இந்திரன், அதனால வலம் ஏற்றுவேன். பிரஜேஷா பிரஜாபதி அப்படிங்கிறவர், இவர்கள் தான் ஆதிவாகிகர்கள். இது ஆதிவாகிக சகா. இப்படி ஆதிவாகிகம், ஆதிவாகிகளுக்கு சகாவாக பெருமாளே இருக்காராம். இல்ல ஆசிவாதிகளை துணையாக வைத்துக் கொண்டு பெருமாள் இருக்கார். ஆதிவாகிகன்னு அர்த்தம் சொன்னேன், எழுந்தருள பண்ணுவதில் பெருமாளால் நியமிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். ஸ்வகீயான் நயசி, தன் பக்தர்களை அழைத்து கொண்டு போகிறான். வைகுண்டத்துக்கு இப்படி அழைச்சிட்டு போறான் இந்த லோகம் வழியாக. அப்படியே தமிழ்ல இதுக்கு பாட்டு இருக்கு. நடைவரைங்கி பகல் ஒளிநாள் உத்தராயணம் ஆண்டு, இடைவரு காற்று இரவி இரவின் பதி மின் வருணன் அப்படின்னு, குடையுடை வானவர் போன் பிரஜாபதி என்று இவரால் இடையிடை போகங்கள் எய்தி எழிற்பதம் ஏறுவரே அப்படின்னு. இந்த அர்ச்சிராதி கதியை பத்தி வேதம் தான் சொல்லியிருக்கு. பல இடத்துல வேதத்துல இருக்கு எந்த வழியில போறாங்கிறதெல்லாம். இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை இல்லை. பின்ன அர்ச்சிஷோகா அண்ணா ஆபூரியமானவக்ஷம் ஆபூரியமானவக்ஷாத்யான் ஷடுதங்கேசி மாசாம்ஸ்தான் மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சாத் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரவசம் சந்திரவசோ வித்யுதம் தத்புருஷோ அமானவகா சயேனான் பிரம்மகத்தி. இதுதான் அச்சிராதிகத்தின்னு வேதத்துல பல இடத்துல வருது. ஏஷ தேவபதோ பிரம்மபதா, இதுதான் தேவபதன் பேர், தேவ மார்க்கன் பேர். இதுதான் பிரம்மலோகத்துக்கு கொண்டு விடும், சீவைகுண்ட லோகத்துக்கு. ஏதேன பதா பிரதிபத்தியமானாக, இந்த வழியில யாராவது சீவை கொண்ட போனா நான் ஆவர்த்தந்தே, அவன் திரும்பி சம்சாரத்துக்கு வரமாட்டான். இதெல்லாம் வேதம் சொல்றது. ஆகையினால இப்படிப்பட்ட தேவர்கள் இவர்களையே அதிவாகிகர்களாக நீயே நியமித்து எம்பெருமான் ஐச்சன் போறதுக்கு ஏற்பாடு பண்றான். ஏன்னா தங்காத்துக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்தான்னா அவளை கூட்டின்னு வரத்துக்கு ஆள் அனுப்புவா இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் சேவையின் லோகத்துக்கு வரவால வரவேற்பதற்காக அதுக்கு முன்னாடி இவர்களை எல்லாம் இப்படி நீங்கள்லாம் உங்க லோகத்தை பார்த்து பார்த்து அனுப்புங்கோ அப்படின்னு பெருமாளே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஆதிவாகிகர்ல பகல் சுக்லபக்ஷம்லாம் வரும். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு தேவர்கள்னு வச்சுக்கணும். காலம் இல்லை, எல்லா காலத்துக்குமே அதிஷ்டான தேவதா உண்டு, அந்த தேவர்கள்னு வச்சுக்கணும். அர்ச்சர் தினம் விஷதபக்ஷ உதக் பிரயாணம் சம்வத்சரோ மருத் அசீதகரஹ சசங்கஹ சௌதாமணி ஜலபதி வலபித் பிரதேசஹ இதி ஆதிவாகிக சகஹ நயசி ஸ்வகீயான். ஸ்வகீயான் உன்னை சேர்ந்தவர்களை நீயே நயசி அழைத்து கொண்டு போகிறாய். இதெல்லாம் வேதம் சொன்ன விஷயம், பகவத்கீதையில இருக்கு, பலரும் சொன்ன விஷயம். இதெல்லாம் நமக்கு எதையும் கேட்டா நம்ம எப்படி போவோங்கிறத ஜாலியா நினைச்சுக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல சௌதாமணினா மின்னல் அர்த்தம். வித்யுத் புருஷன்னு சொல்லுவான் அவன், மின்னலுக்கு தேவதை. அவன் தான் சீவைகுண்ட லோகம் வரைக்கும் கொண்டு விடுறவன். அதுக்கப்புறம் 3 பேர் இருக்கான், ஜலபதி, வருணன், இந்திரன், பிரஜாபதி, 3 பேர். 3 பேரும் கூட கலந்துக்கிறான். அதாவது என்ன கேட்டானா ஒவ்வொரு லோகமா போறான். அர்ச்சிர் லோகம், தினலோகம், சுக்லபக்ஷ லோகம், உத்தராயண லோகம்னு ஒவ்வொரு லோகமா போறான். கடைசியில வித்யுத் புருஷனுடைய லோகத்துக்கு போறான், மின்னல் புருஷனுடைய லோகத்துக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து சீவை கொண்டான். அவன் போற வழியில நடுவுல 3 பேர் கலந்துக்கிறான். ஜலபதி வலபித் பிரதேசா, வருணன், இந்திரன், பிரஜாபதி, 3 பேர். இந்த எல்லாம் இதை பத்தி விசாரங்கள்லாம் இருக்கு. சிவாட்சத்துல நிறைய விசாரம் இருக்கு. ஆக இந்த வித்யுத் புருஷன் தான் சிவையை கொண்டு விடுவார். கொண்டு உடைச்ச நடுவில் வந்து கொஞ்சம் கலந்துக்கிறான்னு அர்த்தம், அவ்வளவுதான். இது ஆதிவாகிக சகா நயசி ஸ்வகீயான். தன்னுடைய பக்தர்களை பகவான் இந்த மாதிரி இவர்களை கொண்டு வழி நடத்தி அழைத்து கொண்டு வர செய்கிறான். அப்படியாக இவர்கள் வழி நடத்த எழுந்தருளும் எழுந்தருளும் சொல்ல, அப்படி இவர்கள் லோகத்தை எல்லாம் தாண்டி இவர்களோட சந்தோஷமா இருந்துட்டு இவர் லோகத்தை எல்லாம் தாண்டி மேல சீவைகுண்ட லோகத்துக்கு ஜீவாத்மாவானவன் போகிறான் அப்படின்னு. இது கதியின் பெயர். ஆக 3 விஷயம் சொல்லிருக்க. ஒண்ணு உட்கிராந்தி, இல்லாட்டா உட்கிரமணம், சரீரத்திலிருந்து எப்படி வெளில வராங்கிறது. 2வது எந்த நாள்ல வெளியில வரான்னா எதுவானாலும் அது நன்னாள் தான். ஆயுஷ் முடிஞ்சா போறோம், ஏன்னா வேதத்துல சொல்லிருக்கு ஆயுஷ் முடிஞ்சா போறோம், உடனே மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு. அது எதெல்லாம் பார்க்க வேண்டாம், 4 நட்சத்திரங்கள்லாம் பார்க்க வேண்டாம், உத்தராயணம் தட்சிணாயணம்னா இதெல்லாம் மற்ற பேருக்கு தான், மோட்சத்துக்கு போறவளுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அக்னி தேவன் முதலானவர்கள் அவர்கள்லாம் வழி நடத்துகிறார்கள். தம் தம் லோகத்தை எல்லா வரைக்கும் கொண்டு விடுகிறார்கள், உபசாரங்கள்லாம் செய்கிறார்கள். சீவைகுண்டத்துக்கு போறாங்கிறபடினால சந்தோஷப்படுகிறார்கள். அப்போ அவர்கள்லாம் அப்படி கொண்டு விட
ஜீவாத்மாவானவன் மோட்சத்துக்கு போறவன் அப்படியே மெதுவாக அவர்களை எல்லாம் தாண்டி கடைசியில வித்யுத் புருஷன் மின்னல் தேவன் கிட்ட வர அவன் தான் சீவைகுண்ட லோகம் வரைக்கும் கொண்டு விடுற. நடுவுல வருணன், இந்திரன், பிரஜாவதி 3 பேர் வந்து கலந்துக்கிறார். ஆக பகவான் கிட்ட கொண்டு சேர்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மோட்ச அனுபவம் கிடைக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். கவிதாக்கிகரிம் ஆய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.